சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்து கவியரசர் கண்ணதாசன் என்று பெயர் எடுத்தவர்தான் கண்ணதாசன். பாதகாணிக்கை படத்திற்காக எழுதிய ஒரு பாட்டு இயக்குனருக்கு புரியாமல் இருந்ததும் அதற்கு கண்ணதாசன் விளக்கம் கொடுத்ததும் இதுவரை யாரும் அறியாத ஒரு தகவல். 1962ஆம் ஆண்டு இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் பாதகாணிக்கை. ஜெமினி கணேசன், சாவித்ரி, சந்திரபாபு, கமல்ஹாசன், அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைத்திருந்தனர். படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனே எழுதியிருப்பார். படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் பாடல்கள் அனைத்தும் கொண்டாடும் வகையில் அமைந்திருந்தது. அதிலும் குறிப்பாக எட்டடுக்கு மாளிகையில் என்ற பாடல் ரசிகர்கள் கொண்டாடிய பாடலாகவே இருக்கிறது. அதேபோல் துக்க வீடுகளில் இந்த பாடல் ஒலிக்காமல் இருக்காது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு சோகத்தின் உச்சத்தில் இருந்து எழுதப்பட்ட இந்த பாடலின் வரிகள் புரியாமல் இயக்குனர் கே. சங்கர் குழம்பியுள்ளார். இந்த படத்தின் பாடல் தொடர்பான கம்போசிங்கில் உட்காரும்போது ஜெமினி கணேசன் சாவித்ரியை காதலிக்கும் நிலையில் அவரது வீட்டில் கட்டாயப்படுத்தி விஜயகுமாரியை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் சாவித்ரி பாடுவது போன்ற ஒரு பாடல் என்று சொன்னவுடன் கவியரசர் கண்ணதாசன் எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் என்று வரிகளை கொடுத்திருக்கிறார். இதற்கு இடையில் ஏதோ சந்தேகம் கேட்க எழுந்த இயக்குனர் கே. சங்கர் பிறகு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு பதிவு நடைபெற்று படமும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. பி. சுசிலா குரலில் வெளியான எட்டடுக்கு மாளிகை என்ற பாடல் பலரின் மனதை கவர்ந்தது. சில நாட்கள் கழித்து படத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் உணவு நேரத்தில் கண்ணதாசனை சந்திக்கிறார் கே. சங்கர். அப்போது படத்தில் ஜெமினி கணேசன் பணக்காரர்தான், ஆனால் அவரிடம் எட்டடுக்கு மாளிகை இல்லை. அந்த பாடலில் எட்டடுக்கு மாளிகை என்று ஏன் எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு விளக்கம் அளித்த கண்ணதாசன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது கையால் 8 ஜான் அளவுதான் உடல் இருக்கும், அதுதான் எட்டடுக்கு மாளிகை என்று சொல்ல கே. சங்கர் திகைத்து போயுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.